வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா குமுளிக்கு போகிறோம். குமுளியில் அமலாம்பிகா பள்ளிக்கு போய் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை போய் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வரப்போகிறோம். போகும்போது உங்களுக்கு அந்த குமுளியோட அழகையும் முக்கியமான நிறைய இடங்களையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க, பின்னாடி வந்துகிட்டே இருங்க, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கூடலூர்லேருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு. இந்த இதுதான் பவர் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நம்ம கரண்ட் எடுக்கிறாங்க. இதில் கொஞ்சம் ரைட் சைடு, இன்னும் கொஞ்சம் தள்ளி ரைட் சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இளையராஜா பங்களா இருக்குது. இந்த இளையராஜா பங்களா இதுதான் அந்த இளையராஜா பங்களா. இந்த பங்களாவில் அவங்களோட சொந்தக்காரங்க நிறையா பேரோட உடல்கள் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கு. வாங்க, அதை கடந்து நம்ம மேலே ஏறிட்டே இருப்போம். இது லோயர் கேம்ப் அப்படின்ற ஒரு ஏரியா. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மலை. இந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் கூடலூர் கூட கொஞ்சம் வெயில் அடிக்கும். ஆனால் இந்த லோயர் கேம்ப் எப்பயுமே சாரல் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 பெண்மணி எவ்வளோ அழகாக கொடைய வச்சு மாடு மேய்ச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இப்போல்லாம் பெண்கள் எல்லாமே வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் சைடு பாருங்கள், ஒரு 2 மாடை பூட்டிட்டு பசங்க வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கிராமத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்குது. இதை விட நிறையா மாட்டு வண்டியில் எங்கள் ஊர் இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்களா, அந்த ஒரு ரோடு, இந்த ரோடு என்ன ரோடுன்னு பார்த்திங்கன்னா கண்ணகி கோயிலுக்கு போகிற ரோடு. அதில் ஒரு மேலே உச்சியில் ஒரு மலை பார்த்திங்களே, அந்த மலை கண்ணகி கோயில் நடந்து போயிருக்காங்க. கண்ணகி அந்த கோயிலுக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்மளை அந்த வழியில் போய் நம்ம மலையில் ஏற விடுவாங்க. அடுத்த டைம் சித்திரை 1க்கு நான் நீங்கள் வீடியோ சொன்னீங்கன்னா நான் கண்ணகி கோயிலுக்கு போய் நான் பதிவிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நம்ம குமுளி மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா மின் வாரியத்து குடியிருப்பு இருக்குது. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி போகிற அந்த டிராக்டர் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த பிளேஸை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டே வந்தனால அந்த பிளேஸை உங்களால் காட்ட முடியல உங்களுக்கு. அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பென்னிக்குக்கோட மண்டபம் தான் அது. ஓரளவுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். பென்னிக்குக் செல்லாங்கதை இருக்கும். இப்போ நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி பச்சை பசேல் இருக்குது. இப்போ இந்த எல்னினோ விளைவு காரணமாக இன்னும் கொஞ்சம் பச்சை கம்மியாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணிட்டுருக்கு. இல்லைனா இந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாரல் விழுந்துகிட்டே தாங்க இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் சோ மலை அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியே வரதா இருந்தாலே நாங்கள் ரெயின் கோட் இல்லாமல் வர முடியாது, அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஒரு வருஷத்தில் ஃபுல் டோட்டல் சேஞ்சு. இப்போ ஒரு கோயில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில், வழிவிடும் முருகன் கோயில். மலை ஏறங்க இந்த கோயிலை கும்பிட்டுட்டு திரும்பி இறங்கி வர்றது வரைக்கும் எங்கள் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுட்டு மேலே ஏறுவாங்க. சில சமயங்கள்லாம் நம்ம கூடலூர்லேருந்து சில பெண்மணிகள் கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு இந்த வழிவிடும் முருகன் கோயில் வரைக்கும் நடந்தே சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. சரி வாங்க, நம்ம மேலே போயிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் வெயில் தெரிய ஆரம்பிக்குது. நாங்கள் எந்த டயத்தில் கிளம்புனோன்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். இன்னும் நாங்கள் ஒரு 7 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோன்னா இந்த வெயிலவே பார்த்துருக்க முடியாது. ஆனால் சின்ன பையன் கூட வந்தனால கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா நல்லது அப்படின்ற மாதிரி லேட்டாக வேணும்னு தான் கிளம்புனோம். அதனால தான் இந்த வெயில். இப்போ கொஞ்சம் நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு 4 பைப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பைப்பு வழி தாங்க குமுளியிலேருந்து தண்ணி கூடலூருக்கு போயிட்டுருக்கு. இதை நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, இந்த பைப்பை மேலேருந்து நிறையா பேர் சருகி கீழே போவாங்க. சில பேர் இடையில சிக்கிக்கிடுவாங்க. உள்ளே எலும்பு குடலாக இருக்கும், நம்மளாம் போனோன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே இதில் தண்ணி போகும்ன்றது சொல்கிறது கூட எங்களுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கோம். ஆனால் அது ஒரு அனுபவம் தாங்க, அது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நடுப்பகுதியை கடந்து மேலே ஏறினோடனே மரங்கள் ஃபுல்லாக அடர்த்தியாக ஆரம்பிக்குது. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க.
இன்னும் கொஞ்சம் தூரம் போக 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 இன்னும் அழகான இடங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் அந்த சவுண்டை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறையா நாய்ஸ் வருது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளோ தண்ணி வரும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ தண்ணி இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணியே இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக தண்ணி நிறையா வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ அதுலேருந்து நான் எடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். ரொம்ப தண்ணி சத்தம் கேட்கும். முன்னாடிலாம் இறங்கி நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். இப்போ இறங்கினா தண்ணியில் இறங்கில, அங்கே ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அதில் இறங்கி ஃபோட்டோ எடுப்போம். இப்போ அந்த வெளியில் கம்பி போட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் டேஞ்சர்னால. இப்போ நம்ம குமுளியை ஒட்டி வந்துட்டோம். குமுளிக்கு மொத்தமே ஒரு 2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். குமுளியை ஒட்டி வந்தாச்சு, போயிட்டே இருக்கோம். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம மலையில் ஏறுற ஒரு ஃபீலிங்கே கிடைக்கிது பார்த்தீங்களா? சுற்றி மலை, மரங்கள், குரங்குகள் எல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி தென்படும். நம்ம மக்கள்கள் எல்லாமே இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் இல்லாதவங்களாம் இந்த டயத்தில் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம போலீஸ்காரங்க, நம்ம செக் போஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கேரளா செக் போஸ்ட் இருக்குது. அதாவது எப்பயுமே ஹெல்மெட் போடுறவங்க பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு தான் போவாங்க. இந்த சைடில் இருக்க அந்த மூங்கில் மரத்தை பாருங்கள் எப்படி குடமா இருக்குன்னு. இந்த இடத்துல உட்காந்துலாம் நம்ம கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசித்தோம்னா, போங்கடா என்னடா கஷ்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆயிருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம கடந்த காலத்தை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கக்கூடாது. எதிர்காலத்தையும் நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வாக்மேன் சொல்லுவாங்க. அதில் கேசட்டை போட்டு நம்ம பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அதில் ப்ரீவியஸ் பட்டனை அழுத்தினோம்னா கொரன்னு கேட்கும். அப்புறம் ஃபார்வேர்டு பட்டனை அழுத்தினாலும் கொரன்னு கேட்கும். ஆனால் ப்ளே பட்டனை அழுத்தினா மட்டும்தான் கேசட் இருந்து ப்ளே பட்டனை அமுக்குதுன்னா ஒரு அழகான ஒரு மெலடி சாங் கேட்கும். அதுக்காண்டி நீங்கள் வாய்ஸு கேசட்டை போட்டுட்டு சாங் கேட்கல அப்படின்னா கூடாது. அது பாட்டு சாங்கை கேட்டுட்டு ப்ளே பண்ணால் அது ஒரு அழகான இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம என்றைக்குமே வந்து ஃபார்வேர்டும் போகக்கூடாது, பேக்வேர்டும் போகக்கூடாது. நம்ம நிகழ்காலத்தில் இருந்தோம்னா இயற்கையை நம்ம ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாங்க. எவ்வளோ அழகுகள் நம்ம பூமியில் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கட்டுறது கை மண்ணளவு, கல்லாது உலகளவு அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆயுளே பத்தாது. அதனால் நிகழ்காலத்தில் எப்பயுமே வாழ பழகிக்கங்க, பழைய காலம் வேணாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஸ்கூலை பாருங்கள், கீழே எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கூலு மேலே இருக்குது, அதுக்கு கீழே எவ்வளோ பள்ளத்தில் கிரவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஸ்கூலில் படிக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். கீழே பாருங்கள் கிரவுண்டை, அதுக்கும் ஸ்கூலுக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள், எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சு இங்கே வந்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல பசங்க விளாண்டா யாராவது வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, யாருமே போக மாட்டாங்க, இங்கேயே இருந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான் இருந்தாலும் அழகான இடம். நமக்கு பசங்க படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். தமிழ் பசங்களும் படிக்கிறாங்க, மலையாள பசங்களும் படிக்கிறாங்க. இதுதாங்க குமுளி பஜார். அங்கே தான் எல்லா விதமான பொருட்களும் விற்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு டீ குடிக்காமல் போனால் எப்படி? நம்மளோட ஆசையாக தானே. அதனால் டீ கடைக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்குறதுக்காக நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். இதுதான் வந்து குமுளி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து இருக்க ஒரு ரோடு. அதாவது 4 பிரிவாக வந்து பிரியும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு ரோடும், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 4 பிரிவாக இருக்கும். நமக்கு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் நம்ம போய்க்கலாம். அடுத்து இதுதாங்க நம்ம குமுளியோட என்ட்ரன்ஸு. அங்கிட்டு வந்து பார்த்தா கூடலூரோட அவுட்டர் இது. தமிழ்நாடும் குமுளியும் கேரளாவும் இணையிற இடம் இந்த இடம்தான்.
இதில் பாருங்கள், ரைட் சைடு கேரளா போலீஸ் இருப்பாங்க, லெஃப்ட் சைடு தமிழ்நாடு போலீஸு. இதுதாங்க பார்டரு. இதிலேருந்து நமக்கு தமிழ்நாடு எல்லை ஆரம்பமாகுது. முன்னாடி இங்கே வெளியில் தான் வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து பஸ்ஸெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வெளியே தான் இருந்துச்சு. இதை பார்த்தீங்களா ரைட் சைடு, அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. சரி வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். கீழே இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் வெயில் கூடுதலாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, நம்ம இன்னொருனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மலைச்சாரலோட ஒரு அழகான வியூவோட உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏறும்போது என்னென்ன பார்த்தீங்களோ அதே தான் கீழே இறங்கும் போதும் பார்க்க போகிறீங்க. போதும், ரொம்ப லென்த்தாக வீடியோ இருந்தாலும் நல்லா இருக்காது. இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேய பாண்டியன். உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரே ஒரு முறுக்கு ஓமப்படின்னு சொல்லுவாங்க, மிச்சர்னு சொல்லுவாங்க, அது போடுற வீடியோ இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. Till the sun's up Monday, we'll tell our phones, do not disturb. I got my straw hat, babe, and you can finally pull the tags on your Tommy.